ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம சாஃப்ட்வேர் டெஸ்டிங்னா என்ன, சாஃப்ட்வேர் டெஸ்டிங்கில் உங்கள் கேரியரை எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம், எவ்வளோ சேலரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், என்னென்ன ஸ்கில்ஸ் வேணும் அப்படின்றதெல்லாம் பற்றி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெஷர்ஸ்க்கு கொஞ்சம் டிப்ஸும் சொல்ல போகிறோம். ஸோ லெட்ஸ் டைவ் இன். சாஃப்ட்வேர் டெஸ்டிங்னா என்ன? சிம்பிளாக சொல்லணும்னா சாஃப்ட்வேர் கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணுறது தானே சாஃப்ட்வேர் டெஸ்டிங். டெஸ்டர்ஸ் பக்ஸ், அதாவது மிஸ்டேக்ஸ் கண்டுபிடிப்பாங்க. ஃபீச்சர்ஸ் கரெக்டாக வேலை செய்தான்னு வெரிஃபை பண்ணுவாங்க. சாஃப்ட்வேர் யூசரோட எக்ஸ்பெக்டேஷனுக்கு கரெக்டாக மீட் ஆகுதான்னு பார்த்துக்குவாங்க. இதுதான் சாஃப்ட்வேர் டெஸ்டிங்கோட ஒர்க். ஸோ ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு மொபைல் ஆர்டர் பண்ணுறீங்க, ஃப்ளிப்கார்ட், அமேசான் இல்லை எனி இ-காமர்ஸ் வெப்சைட். அப்போ நீங்கள் ஆட் டு கார்ட் கொடுக்குறீங்க, ஆனால் அது உடனே ரிஃப்ளெக்ட் ஆகாமல் அதே ஸ்க்ரீனில் நின்றுச்சுன்னா அது ஒரு பக், அதாவது மிஸ்டேக். ஸோ நான் ஒரு ப்ராடக்டை கார்ட்டில் ஆட் பண்ணும்போது அது ஆட் ஆகணும். இல்லைனா ஏன் ஆட் ஆகலைன்ற ஒரு ரீசன் ஒரு மெசேஜாவோ ஒரு பாப்பாவோ வரணும். அப்படியே வராத பட்சத்தில் அது ஒரு மிஸ்டேக். ஸோ அந்த மிஸ்டேக்கை நீங்கள் ஃபைன் பண்ண மாதிரி டெவலப்மெண்ட் டீம் டெவலப் பண்ணுற டைமில் கண்டுபிடிக்கிறது தான் ஒரு சாஃப்ட்வேர் டெஸ்டரோட வேலை. ஃபன் ஃபேக்ட், டெஸ்டிங் இஸ் எவ்ரிவேர். நம்ம சாப்பிட்ற சாப்பாட்லேருந்து யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர் வரைக்கும் எல்லாமே சம் ஃபார்ம் ஆஃப் டெஸ்டிங் இன்வால்வ் ஆகிருக்கும் என் கன்சியூமர்ஸை ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ டெஸ்டிங் இஸ் வெரி வெரி க்ரூஷியல். என்னடா இவன் டெஸ்டிங் டெஸ்டிங் சொல்கிறானே, உண்மையாமே எல்லா கம்பெனியும் சாஃப்ட்வேர் டெஸ்டிங் டீம்னு சொல்லுவாங்களா? இல்லை, அப்படி சொல்ல மாட்டாங்க. ஸோ சில டீமில் குவாலிட்டி அஷூரன்ஸ், டெஸ்டிங் இன்ஜினியர், சாஃப்ட்வேர் டெஸ்டர், சாஃப்ட்வேர் அனலிஸ்ட், டெஸ்டர்ஸ், குவாலிட்டி கண்ட்ரோல் ஸ்பெஷலிஸ்ட், ஆட்டோமேஷன் டெஸ்டர் இப்படின்னு பல பேரில் சொல்லுவாங்க. கம்பெனியில் ரோலுக்கும் அவங்க யூஸ் பண்ணுற டெர்மினாலஜிக்கு தகுந்த மாதிரி அது மாறுபடும். ஹூ கேன் பிகம் அ சாஃப்ட்வேர் டெஸ்டர்? சரி, யார் சாஃப்ட்வேர் டெஸ்டர் ஆகலாம்? சாஃப்ட்வேர் டெஸ்டிங்ன்றது ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபீல்டு. யார் வேணாலும் சாஃப்ட்வேர் டெஸ்டர் ஆகலாம். நீங்கள் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஒரு கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸராக இருந்தாலும் சரி, யார் வேணாலும் ஆகலாம். ஸோ டெஸ்டிங்கில் வெறும் கோடிங் ஏரியாஸ் தான் இருக்கா? இல்லை, டெஸ்டிங்கில் கோடிங் தேவைப்படுற ஏரியாவும் இருக்குது, தேவைப்படாத ஏரியாவும் இருக்குது. உங்களுக்கு கோடிங் தெரிஞ்சாலும் உங்களுக்கு சாஃப்ட்வேர் டெஸ்டிங்கில் வேலை இருக்குது, கோடிங் தெரியலனாலும் சாஃப்ட்வேர் டெஸ்டிங்கில் ஒரு வேலை இருக்குது. ஸோ இதுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் தேவைப்படும்? எனக்கு ஒரு அனாலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் தேவை. அட்டென்ஷன் டு டீட்டெயில், ஏதாவது ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா அது என்னென்னு மைன்யூட்டாக கண்டுபிடிக்கிற ஒரு ஸ்கில் தேவை. ரொம்ப 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 முக்கியமான ஸ்கில், அதாவது லேர்னிங் ஸ்கில் உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். டைப்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர் டெஸ்டிங். சாஃப்ட்வேர் டெஸ்டிங்கில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. அது எல்லாத்துக்குமே ரெண்டு மெயின் கேட்டகரி தான் பேஸ்: மேனுவல் டெஸ்டிங் அண்ட் ஆட்டோமேஷன் டெஸ்டிங். அது என்னென்னு இப்போ பார்ப்போம். மேனுவல் டெஸ்டிங், இது எல்லா டெஸ்டர்ஸுமே கண்டிப்பாக கற்றுக்க வேண்டிய ஒரு பேசிக் ஸ்டெப். ஒரு ஃபீச்சரை மேனுவலாக இன்பர்சனாக போயிட்டு அந்த யூஸர் செக் பண்ணி பார்ப்பாங்க. அதுதான் மேனுவல் டெஸ்டிங். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம வாட்ஸ்அப்பில் ஏதாவது ஒரு இஷ்யூ இருக்கான்னு நம்ம மேனுவலாக போய் செக் பண்ணி பார்க்குறோம் பார்த்தீங்களா, அது மேனுவல் டெஸ்ட். ஆட்டோமேஷன் டெஸ்டிங். ஆட்டோமேஷன் டெஸ்டிங்னா என்னென்னா, மேனுவலாக போயிட்டு ஒரு ஆப்பையோ ஒரு வெப்சைட்டையோ செக் பண்ணுறதுக்கு பதிலாக டூல்ஸ் யூஸ் பண்ணி, அதாவது செலேனம், ஏபிஎம் இந்த மாதிரி டூல்ஸ் யூஸ் பண்ணி அந்த வெப்சைட்டையோ ஆப்பையோ செக் பண்ணி பார்ப்பாங்க, டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. அதுதான் ஆட்டோமேஷன் டெஸ்டிங். இது எதுக்கு மெயினாக யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஒரே விஷயத்தை திருப்பி திருப்பி செக் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தில் ஆட்டோமேஷன் டெஸ்டிங் யூஸ் பண்ணுவாங்க. இல்லைனா ஒரு பெரிய அப்ளிகேஷனுக்கு ஆட்டோமேஷன் டெஸ்டிங் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, ஒரு ஷாப்பிங் வெப்சைட்டில் ஒரே டைமில் 300 யூசர்ஸ் லாகின் பண்ணி செக் பண்ணுற மாதிரி ஒரு சினாரியோ இருக்குன்னா, அதுக்கு 300 யூசர்ஸை வச்சு நம்ம செக் பண்ண முடியாது. அதுக்கு ஆட்டோமேஷன் டெஸ்டிங் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேனுவல் ஆட்டோமேஷன் மட்டும்தான் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை, இன்னும் நிறைய டைப்ஸ் இருக்குது. அதர் டைப்ஸ் பார்த்தீங்கன்னா டேட்டா பேஸ் டெஸ்டிங், பர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங், செக்யூரிட்டி டெஸ்டிங். சாஃப்ட்வேர் டெஸ்டிங்கில் ஒரு ஃப்ரெஷருக்கு ஆன் அன் ஆவரேஜ் 3 to 6 lakhsன்றது கிடைக்கும். அது ஒரு கம்பெனியை பொறுத்து, லொக்கேஷனை பொறுத்து, நம்ம வச்சிருக்க ஸ்கில்ஸை பொறுத்து அது ஒவ்வொருத்தவங்க மாறும். டிப்ஸ் ஃபார் ஃப்ரெஷர்ஸ். இப்போ ஃப்ரெஷர்ஸ் வெறும் சேலரியை மட்டுமே எய்ம் பண்ணி போகணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஃபஸ்ட்டு குறைஞ்ச சேலரியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஃபஸ்ட்டு ஃபீல்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டு நம்ம ஸ்கில்லை டெவலப் பண்ணணும். ஸ்கில்லை டெவலப் பண்ணிட்டோம்னா அடுத்தடுத்த கரியரில் மூவ் பண்ணுறப்ப நம்ம ஸ்கில்லை வச்சு அதிக சேலரி நம்ம கோட் பண்ணலாம். How do I prepare for software testing? சாஃப்ட்வேர் டெஸ்டிங்க்கு என்ன நான் எப்படி தயார்படுத்திக்கிறது? இப்போ டெஸ்டிங்கை பற்றின ஒரு பேசிக் நாலேஜை வளர்த்துக்கங்க. அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, என்னென்ன ப்ராசஸ் ஃபாலோ பண்ணுவாங்க, ஒரு பக் இருந்தால் அதை எப்படி ரிப்போர்ட் பண்ணுவாங்கன்றதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதை ரியல் டைம் அப்ளிகேஷனில் யூஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் யூஸ் பண்ணுற கேமாக இருக்கட்டும், ஆப்பாக இருக்கட்டும், அதில் ஏதாவது இஷ்யூ இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த ப்ராசஸ் மாதிரி பக்கர் எழுதி அதில் இருக்க டெவலப்பருக்கு நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். இது மூலமாக நீங்கள் டெஸ்டிங்கை நீங்கள் ரியல் அப்ளிகேஷனில் யூஸ் பண்ணிகிட்டே இருப்பீங்க. முடிஞ்சால் சர்டிஃபிகேஷன்ஸ் நிறைய பண்ணுங்கள். சர்டிஃபிகேஷன்ஸ்னால் ISTPQ சர்டிஃபிகேஷன் மட்டும்தான் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. முடிஞ்சால் கோர்சரா, யூடெமி, ப்ளூரல்சைட் இந்த மாதிரி வெப்சைட்டில் ஒரு சர்டிஃபிகேஷன் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் ரெஸ்யூமில் ஆட் பண்ணிங்கன்னா ஹையர் பண்ணுறப்ப அவங்க இதை பார்த்துட்டு ஓகே இவங்களுக்கு கொஞ்சம் நாலேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லி எடுப்பாங்க.
நல்ல ஒரு சாஃப்ட் ஸ்கில்லை வளர்த்துக்கோங்க. சாஃப்ட் ஸ்கில் நான் எதை இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறேன்னா, கம்யூனிகேஷனை வளர்த்துக்கோங்க. அதாவது இப்போ நீங்கள் ஒரு பக்கை கண்டுபிடிச்சிங்கன்னா, அதில் இருக்க டெவலப்பருக்கு நீங்கள் அனுப்புனீங்கன்னா, உங்கள் கம்யூனிகேஷன் தெளிவாக இருந்தால் தான் அவங்களுக்கு அந்த பக்கு புரியும். இல்லை நீங்கள் டெஸ்ட் கேஸே எழுதினாலும் அப்போ தான் மற்றவங்களுக்கு அது தெளிவாக தெரியும். ஸோ கம்யூனிகேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபீல்டை பற்றின நாலேஜை நல்லா வளர்த்துக்கோங்க. அந்த கம்யூனிட்டிஸில் ஜாயின் பண்ணுங்கள், நெட்வொர்க்கிங் பண்ணுங்கள். அப்போ தான் அதை பற்றின அப்டேட்டடாக நீங்கள் இருப்பீங்க. இது வரைக்கும் இந்த வீடியோவில் சாஃப்ட்வேர் டெஸ்டிங்கில் உங்கள் கெரியரை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான கம்ப்ளீட் ரோட் மேப் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.